ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திரு அவதார படலத்துல 4வது பாட்டு பார்க்க போறோம். அருந்தவ முனிவரும் அந்த நாளரும் வருந்துதல் இன்றியே வாழ்வின் வைகினார் இருந்துயர் உழக்குனர் என்பின் என்பது ஓர் அருந்துயர் வருத்தும் என் அகத்தை என்றனன். இதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். அருந்தவ முனிவரும், அரிய தவத்தை உடைய முனிவர்களும் அந்த நாளரும் அறவோர்களாகிய அந்தணர்களும் வருந்துதல் இன்றியே யாதும் வருத்தமுறுதல் இல்லாமலே வாழ்வின் வைகினார் துன்பமற்று நல்வாழ்விலே இருந்தார்கள். என்பின் இருந்துயர் உழக்குனர், மக்கள் பேர் இல்லாம தசரதன் மக்கள் பேர் இல்லாம வருத்தப்படுறான்ல, மக்கள் பேர் இல்லாத எனது ஆட்சிக்கு பிறகு அப்பெரியவர்கள் மிகவும் துன்பத்தாலே வருந்துவார்களே என்பதோர் அப்படிப்பட்ட அருந்துயர் அரிய துயரானது என் அகத்தை வருத்தும் என்றனன், எனது மனத்தை வருத்தி கொண்டிருக்கிறது என்றான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இந்த இடத்துல அருந்தவம் அப்படிங்கிறது அருமை தவம் அப்படிங்கிறதுல மை கெட்டு அருந்தவம் அப்படின்னு வந்திருக்கு. அதே மாதிரி அந்தணாளர் அப்படின்னா அந்தணர் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அழகிய காருண்யத்தை கொண்டவர்கள். ஏன்னா குளிர்ந்த தன்மைனா குளிர்ச்சி, இந்த இடத்துல குளிர்ச்சிங்கிறது கருணையை குறிக்குது. அதனால அழகிய கருணை உள்ளம் கொண்ட அந்த அந்த காருண்யம் அப்படிங்கிற ஒரு தன்மையை ஆளக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனால அந்த நாளர் அப்படின்னு வருது. வருந்துதல் இன்றியே வாழ்வின் வைகினார். அந்த இடத்துல வாழ்வு அப்படிங்கிறது நல்வாழ்வை குறிக்குது. யாருடைய நல்வாழ்வு? முனிவர்களும். தசரதனுடைய ஆட்சியில முனிவர்களும் அந்தணர்களும் அறவோர்களும் ரொம்ப நல்வாழ்வு வாழ்ந்தனர். வைகுதல் அப்படின்னா தங்குதல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அதாவது தங்குதல், புணர்தல், விடிதல், வைகரைன்னு சொல்றோம்ல, அதனாலதான் வைகரைன்னு சொல்றோம். விடிதல், வற்றுதல், பொழுது கழிதல், இப்படி நிறைய அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல வைகுதல் அப்படின்னா தங்குதல். அவங்க நல்வாழ்வில் இருந்தார்கள், நிலை பெற்று இருந்தார்கள் அப்படிங்கிற பொருள். என் பின் இருந்துயர் உழக்குனர், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது இந்த இடத்துல உழக்குனர் அப்படிங்கறதுல தன்னகரம் வந்திருக்கு. நம்ம 181வது பாட்டிலேயே நான் சொல்லியிருக்கேன். அதாவது எம்குல தலைவர்கள் ரவி தன்னினும் தம்குலம் விளங்குற தரணி தாங்கினார் மங்குனர் இல் என வரம்புயில் வையகம் இங்கு நின் அருளினால் இனிதின் ஓம்பினேன் அப்படிங்கிற பாட்டுல மங்குனர் அப்படின்னு சொல்லும் போதே நான் சொல்லியிருக்கேன், இயக்குனர் அப்படின்னு எழுதும் போது தன்னகரம் போட்டு ரன்னகரம் போட்டு எழுதக்கூடாது, தன்னகரம் தான் போடணும். ஏன்னா ஆளுநர் பெருனர் மாதிரி அது ஒரு ஆளை குறிக்கும். அதனால இந்த இடத்துல உழத்தல்னா ரொம்ப அதாவது கலக்கிறது, ஒரு மனக்கலக்கத்துல இருக்கிறது. ஏன்னா அதை ஏன் போட்டு உழப்புற அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல பேச்சு வழக்குல, அந்த மாதிரி கலக்கத்துக்கு உள்ளாகுதல். அப்ப அப்படி இங்க உழக்குனர் அப்படின்னு தன்னகரம் வந்ததுனால ஒவ்வொருவரும், அங்க மேல சொல்லப்பட்ட முனிவரும் அந்தணர்களும் ஒவ்வொருவரும் இருந்துயர், அதாவது இந்த இடத்துல இருந்துயர்ல வர்ற இரு அப்படிங்கிறது ரொம்ப மிகுதியான துயரம் அப்படின்ற பொருள். கடுந்துயரத்துல மனம் கலங்குவார்கள், ஒவ்வொருவரும் கலங்குவார்கள். ஒவ்வொரு முனிவரும் ஒவ்வொரு அறவோரும் ஒவ்வொரு அந்தணரும் கலங்குவார்கள் அப்படிங்கறதுனால உழக்குனர் அப்படின்னு சொல்லுவோம். ஆளுநர் வர்ற மாதிரி உழக்குனர் அப்படின்னு தன்னகரம் போட்டு வந்திருக்கு. அது ஒரு விஷயம். அடுத்தது என்பதோர் அருந்துயர் என் அகத்தை வருத்தும் என்றனன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதுக்காக போன பாட்டுல இப்ப நம்ம இந்த குலக செய்யுள் பார்த்துட்டு வரோம். அதுல திருவாவதார படலத்துல 180வது பாடல் தொடங்கி இந்த பாடலோட தான் முடியுது. என்றனன் அப்படின்னு இது தசரதன் வசிஷ்டர் கிட்டக்க முறையிடுறான். அந்த பாட்டு தான் இந்த 4 பாட்டுமே. 180 திருவாவதார பாடலத்துல முதல் பாடல், அதாவது கம்பராமாயணத்துல 180வது பாடல்ல ஆயவன் ஒரு பகல் அயனையே நிகர் தூய மாமுனிவனை தொழுது தொல்குல தாயரும் தந்தையும் தவமும் அன்பினால் மேய வான் கடவுளும் பிறவும் வேறும் நீ
அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு இங்கதான் முற்று பெறுது. என்றனன் நான் சொன்னேன்ல, ஏதாவது ஒரு வினை சொல்லையோ பொருள் பெயர் சொல்லையோ கொண்டு முடிக்கணும்னு, இந்த இடத்துல என்றனன் அப்படின்னு சொல்லி வசிஷ்டத்தை இப்படி சொன்னா அப்படின்னு சொல்லி முடியுது. இந்த பாட்டின் கருத்து என்ன? இந்த மாதிரி முனிவர்களும் மேலானவர்களும் அறவோர்களும் அவர்கள் நல்வாழ்வு வாழ்ந்தனர். என்னுடைய ஆட்சி காலத்தில் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அவர்களுடைய அந்த நல்வாழ்வு நீடிக்கணுமே, அதுக்காக எனக்கு ஒரு எனக்கு அடுத்து என் பின் இந்த ஆட்சியை நடத்துறதுக்கு ஒருத்தன் வேணுமே அப்படிங்கிற வருத்தத்தை தெரிவிச்சான். என் மனசுல இருக்கிற வருத்தம் இருக்கு அப்படின்னு தெரிவிச்சான் அப்படின்னு சொல்றாரு. தசரதன் தானும் அவனும் அவனுக்கு அப்புறம் அவனுக்கு முன்னாடி இருக்கிற முன்னோர்கள் அவர்கள் காத்து வந்த நெறி தனக்கு பிறகும் அது பேணி காக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அவனுடைய நோக்கம். அதனால அந்த மாதிரியான ஒரு நற்குணங்களை கொண்டு நாட்டை நன்னெறியை படுத்துவதற்கு ஆள்வதற்கு ஒரு புத்திரன் வேணும் அப்படின்னு தசரதன் நினைச்சது. அவனுடைய ஒரு ஒரு நல்ல தந்தையாகவும் இருக்கான். ஏன்னா இப்போ ஒரு பிள்ளைய நல்வழிப்படுத்தினான், நான் என்னெல்லாம் நற்குணங்கள் இருக்கோ அதெல்லாம் என்னைய பார்த்து அவனும் அதை செய்யணும் அப்படின்னு நினைச்சதுனால ஒரு நல்ல தந்தையாகவும் அவன் இருக்கான். அதே சமயத்துல நாட்டு மக்களுக்கு அவனுக்கு அப்புறம் ஒரு அரசாட்சியை வழி நடத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு நினைச்சதுனால ஒரு நல்ல மன்னனாகவும் இருந்தான் அப்படிங்கறது இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. அருந்தவம் முனிவரும் அந்த நாளரும் வருந்துதல் இன்றியே வாழ்வின் வைகினார், இருந்துயர் உழக்குனர் என்பின் என்பது ஓர் அருந்துயர் வருத்தும் என் அகத்தை என்றனன். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ருசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாஹ சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.